ஹலோ வியூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் 2025 டிஎன்ஏ 2025ல ஸ்டூடெண்ட்ஸ் சரி பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்குற எப்பவே கேட்குற ஒரு கேள்வினா, சார் காலேஜை எப்படி சூஸ் பண்ணுறது? ஏன்னா ரவுண்ட் 1ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து டாப் காலேஜஸ் எல்லாம் போயிருக்குமே. ரவுண்ட் 2ல நான் எது மாதிரி காலேஜஸை சூஸ் பண்ணால் என் லைஃப் வந்து நல்லா இருக்கும், இல்லை ஃபியூச்சர் வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் எப்படி நல்லா இருக்கிற காலேஜஸ், எனக்கு வந்து க்ரோத் கொடுக்குற காலேஜஸ் என்னென்ன, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம காலேஜஸை எப்படி சூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஏன்னா ரவுண்ட் 1ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் அவங்க டாப் காலேஜஸை ப்ரிஃபரன்ஸ் பண்ணி மேக்ஸிமம் அவங்க காலேஜஸ் வந்து எதிர்பார்த்த காலேஜஸ் எடுத்திருப்பாங்க. பட் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லாம் வந்து கொஞ்சம் இப்படியா அப்படியான் இருப்பாங்க. ஏன்னா டாப் காலேஜஸும் சில கோர்சஸ் சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதை தவிர்த்து கொஞ்சம் ஆவரேஜஸ் காலேஜஸும் இருக்கு. கொஞ்சம் சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு நீங்க கிளியர் கட்டா இருக்கணும், ஓகேங்களா? கொஞ்சம் கிளியரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். அதனால வந்து நல்ல காலேஜஸ் சூஸ் பண்றது எப்படி அப்படின்னா இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து அட் பிரசன்ட் முடிஞ்சிருக்கு. நாளையில இருந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி என்னன்னா, ரவுண்ட் 2ல வந்து இது டாப் காலேஜஸ்ல இருக்குமா, நான் கோர்ஸ் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்றது, எந்த காலேஜஸ் சூஸ் பண்ணா எனக்கு வந்து பெட்டரா இருக்கும், ஓகேங்களா? இது மாதிரி பல கேள்விகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதனால நம்ம வந்து காலேஜஸ் எப்படி சூஸ் பண்றதுல ஒரு 10 விதமான ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பெட்டரான காலேஜஸ் இல்லை, உங்களுக்கு நல்ல காலேஜஸ் உங்கள் ஃபியூச்சர் வந்து அருமையா அமைகிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு, சரிங்களா? அதுல நான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட பேஷன் என்ன. எனக்கு வந்து அவங்க இது மாதிரி இதுல எடுத்து படிக்க சொல்றாங்க, இவங்க இதுல எடுத்து படிக்க சொல்றாங்க, இது மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்க வந்து எதுவுமே வந்து ஒரி பண்ணாதீங்க. உங்களோட ஃபேஷன் என்ன, ஓகேங்களா? நீங்க ஒரு கோடிங்லயோ ஒரு டிசைன்ல இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிஎஸ் ஐடி அது மாதிரி ஒரு கோர்சஸ் நம்ம எடுத்து படிக்கணும். தவிர ஒருத்தர் சொல்றத வச்சு நம்ம இது படிக்கக்கூடாது. நம்ம சிஎஸ்சி 11th வந்து 12th நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்ததுனால இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு சொல்ல எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுனால எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கக்கூடாது. நம்மளோட ஃபேஷன் என்ன, நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும், சரிங்களா? அதை தவிர்த்து இன்னொருத்தர் சொல்றதை வச்சு நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது, சரிங்களா? அதனால வந்து நம்ம ஃபேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுங்க, சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க இது பண்ண முடியும், சரிங்களா? தென் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸோட வேல்யூ, ஓகேங்களா? நீங்க எடுக்கிற கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ்க்கு வந்து வேல்யூ இருக்கா, ஸ்கோப் இருக்கா, ஓகேங்களா? முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கோர்ஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கு, என்ன ஸ்கோப் இருக்கு, அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம ஒரு கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டு அது ஸ்கோப் வந்து இல்லாம நம்ம படிச்சோம்னா ஒரு யூஸ்மே கிடையாது. ஃபியூச்சர்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். நம்ம எடுக்கிற கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஜாபும் இருக்கணும், பிரைவேட் ஜாபும் இருக்கணும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா நம்ம கிரியேட் பண்ற மாதிரியும் இருக்கணும். இந்த 3 விஷயமும் இருக்கிற கோர்ஸ் நம்ம எடுத்தோம்னா டெஃபினட்டா நமக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஃபியூச்சர் அமைங்க. இந்த 3மே இருக்கிற மாதிரி எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் போகிறதுனால இதுல வந்து பிரைவேட் ஜாப்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர கவர்மெண்ட் ஜாப்ஸோ இல்லை செல்ஃபா வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய ஒரு ஆர்கனைசேஷன்லாம் ஆர்கனைஸ் பண்றது இதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும், இல்லைங்களா? பட் செல்ஃபா சில விஷயங்கள் பண்ணலாம், சில செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு டிப்தா பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நம்ம ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றோம்னா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், பிரைவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது 3 இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா பெட்டரா அமையும், சரிங்களா? அதனால இது 3த்தையும் டெஃபினட்டா வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? தென் 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜோட அக்ரிடேஷன் அண்ட் ரேங்கிங். எஸ்பெஷலி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இருக்க காலேஜஸ்ல நீங்க எந்த கோர்ஸ் வேணா நம்ம எடுத்து படிக்கலாம். அவங்க எல்லா இதுவுமே உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டிஸுமே, எல்லா ஃபீச்சர்ஸுமே, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே, எல்லா பிளேஸ்மெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்காக நல்லாவே இருக்கும், சரிங்களா? என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இருக்க காலேஜஸ் நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம், சரிங்களா? எந்த காலேஜஸ்ல அந்த காலேஜஸ்ல இந்த கோர்ஸ் வேணா நீங்க ஆப்ஷன்ல நீங்க கொடுத்துக்கலாம். தென் அதை தவிர்த்து நீங்க காலேஜ் அக்ரிடேஷன், ஓகேங்களா? உங்களுக்கு NBA NAC அக்ரிடேஷன்ஸ் உள்ள காலேஜஸ் அதை சூஸ் பண்ணுங்க.
ஓகேங்களா. NBA NAC அக்ரிடேஷன்ஸ் உள்ள காலேஜஸ் சூஸ் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸா NBA NAC அக்ரிடேஷன்ஸ் உள்ள காலேஜஸ் சூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா நான் அட்டானமஸ் மட்டும் நான் அட்டானமஸ் சூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல. ஏன்னா நான் அட்டானமஸ்னா நம்ம இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களோட ஃபேக்கல்ட்டி எப்படி பண்றாங்க, ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்ணணும், எல்லாமே வந்து நிறைய வந்து நம்ம ரிசர்ச் பண்ண முடியும். அட்டானமஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க NBA NAC எல்லாமே வாங்கியிருப்பாங்க. அதில் சர்டன் வந்து எல்லாமே அவங்க செக் பண்ணி தான் அவங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அக்ரிடேஷன்ஸ் எல்லாமே இல்லை. அதனால வந்து அதில் நமக்கு ஒரு வேலை மிச்சமாகும். அதனால வந்து NBA NAC உள்ள காலேஜஸ், அது அட்டானமஸ் உள்ள காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா அமையும். நம்ம நல்ல காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ற வாய்ப்புகள் ஈஸியா உங்களுக்கு இருக்கு. சரிங்களா. எஸ்பெஷலி NRF ரேங்கிங்ல இருக்க காலேஜஸ் வந்து எல்லா காலேஜஸ்லையுமே நீங்க எந்த கோர்ஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனியாவே கொடுத்துட்றேன். NRF உள்ள காலேஜஸ் என்ன, NBA உள்ள காலேஜஸ் என்ன, NAC உள்ள காலேஜஸ் என்ன, இது மாதிரி கம்ப்ளீட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து சூப்பரா அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் ஃபோர்த் ஒன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா காலேஜோட லொகேஷன். காலேஜ் எங்க இருக்கு அது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். காலேஜ் வந்து நம்ம டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கா, இல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஓகேங்களா, காலேஜ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இல்ல ஈஸியா நம்ம போயிட்டு வர முடியுமா, சேஃப்டியா இருக்கா, ஓகேங்களா, அந்த காலேஜோட ரோடு வந்து கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, நம்ம வந்து டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கணும். எஸ்பெஷலி அது பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதா இருந்தா நம்ம ஹாஸ்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு போற டிஸ்டன்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்கு, சேஃப்டியா இருக்கா, இதெல்லாம் வந்து டெஃபினட்டா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அதை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா. இது 4வது விஷயம். அடுத்து 5வது விஷயம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப். 5வது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப். எந்த அளவுக்கு அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு பண்ணி தராங்க. உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைங்களா. அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஸ்காலர்ஷிப்ல என்னென்ன ஸ்காலர்ஷிப்ல நம்ம கொடுக்குறாங்க, தென் லோன் கிடைக்குமா, ஓகேங்களா, இல்லை அந்த காலேஜ் வந்து எலிஜிபிலிட்டியா. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலத்துக்கு வந்து NEP 2020 படி பார்த்தீங்கன்னா அக்ரிடேட்டட் உள்ள காலேஜஸ் தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிறத தவிர ரிமைனிங் காலேஜஸ்ல லோன் வந்து பெருசா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. லோன் வந்து ஈஸியா கிடைக்கிறது இல்லை. ஸ்காலர்ஷிப்ஸ் ரெகுலரா நமக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணி தராங்களா அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எஸ்பெஷலி வந்து நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, டியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ வாங்குறாங்க, தென் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எவ்வளோ வாங்குறாங்க, அதர் ஃபீஸ் வேறு ஏதாவது சார்ஜஸ் வாங்குறாங்க, தென் ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் என்ன, இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. ஓகேங்களா. தென் அது வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் 6வது விஷயம் வந்து அந்த காலேஜஸில் இருக்க ஃபெசிலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஃபெசிலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்கு, அவங்களோட லேப் எப்படி இருக்கு, லைப்ரரி, வைஃபை எப்படி, ஸ்போர்ட்ஸ் கேன்டீன், ஹாஸ்டல், தென் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ல எல்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஒன்று காலேஜ் வெப்சைட்ல போய் பாருங்க, இல்லை காலேஜை போய் விசிட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க விஷயம். தென் அடுத்து 7th என்னன்னா ஃபேக்கல்டி குவாலிட்டி. ஓகேங்களா. இந்த ஃபேக்கல்டி குவாலிட்டி இதெல்லாம் எங்க இதில் போய் பார்க்கலாம்னா, ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ரிட்டர்ன்ஷிப் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்களா, தென் ரிசர்ச் அண்ட் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுக்குற லெவல் இருக்கா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன்ஸ் உள்ள அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்ல டெஃபினட்டா அவங்க இருக்கும். அவங்க காலேஜோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டியோட ரிட்டர்ன்ஷிப் ரேட் என்ன, ஏன்னா ஒரு ரிட்டர்ன்ஷிப் ரேட், ஃபேக்கல்ட்டி ரிட்டர்ன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அந்த காலேஜஸ் வந்து நல்லா இது பண்ண முடியும். ஏன்னா புதுசாக ஃபேக்கல்ட்டி இருந்தாங்கன்னா ஒரு காலேஜ் ரிட்டர்ன்ஷிப் இல்லைன்னா அந்த காலேஜ் வந்து ஒரு ஜிக்ஸாக் ஒரு சிஸ்டமேட்டிக்கே இருக்காது. உங்களுக்கு எல்லா இதுவுமே உங்களுக்கு கரெக்டாக பண்ணி தர மாட்டாங்க. ஒரு காலேஜோட ரிட்டர்ன்ஷிப் ஃபேக்கல்ட்டி வந்து எத்தனை வருஷம் இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியா, அது எஸ்பெஷலி நம்ம இது எல்லாமே NBA அண்ட் NAC அக்ரிடேஷன்ல கண்டிப்பாக தெரியும். அதில் எனக்கு வந்து இருந்தாலேயே உங்களுக்கு வந்து அது இருக்கும். ஓகேங்களா. தென் அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் ப்ராஜெக்ட் கைடன்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்கு, ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாமே இருக்கா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். சரிங்களா. இது வந்து 7th. தென் அடுத்து 8வது விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாருமே கேட்கறது, பிளேஸ்மெண்ட் இருக்கா. ஓகேங்களா. பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா. எஸ், நம்ம இன்னைக்கு காலத்துக்கு நிறைய காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 20 lakhs 50 lakhs இது மாதிரி ஒன்று பண்ணி தான் விளம்பரம் பண்ணுறாங்க. நமக்கு தேவை வந்து 50 lakhs. அதில் ஆவரேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் வந்து 1000 பேர் வெளியே வராங்கன்னா 1000 பேருக்குமே வேலை கிடைச்சிருக்கா,
1000 பேருக்குமே ஆவரேஜ் சேலரி என்ன, அதுதான் நமக்கு தேவை. லாஸ்ட் 3 இயர்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு என்ன, இல்லைங்களா அவங்க கம்பெனி விசிட் பண்றாங்களா, அவங்க கோர் கம்பெனி பிளேஸ்மெண்ட் பண்ணி தராங்களா, எவ்வளோ பர்சன்டேஜஸ்ல கோர் கம்பெனி பர்சன்டேஜஸ் இருக்கு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜா பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேக்கேஜ் என்ன, இது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஹையஸ்ட் பேக்கேஜை நம்பி ஏமாறாதீங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிளேஸ்மெண்ட் ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அது நீங்க பாருங்க, சரிங்களா? தென் அடுத்து 9வது விஷயம் என்னன்னா, அலுமினி நெட்வொர்க் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கனெக்ட். ஓகேங்களா? அலுமினி பர்சனோட எந்த அளவுக்கு கனெக்ட்ல இருக்கிறாங்க காலேஜஸ் வந்து, ஏன்னா எஸ்பெஷலி ஒரு காலேஜோட ஒரு குரோத்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட அலுமினியை வச்சு தான் இருக்கு. அவங்க வந்து எந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்றாங்க, காலேஜ் அலுமினி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க, அவங்க இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் இது மூலம் நமக்கு எந்த அளவுக்கு பண்ணி தராங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? இண்டஸ்ட்ரி கனெக்ட் அலுமினி நெட்வொர்க் இருக்கா, இது வந்து கண்டிப்பா நமக்கு இருந்திருந்தா மட்டும்தான் அந்த காலேஜஸ் வந்து நல்ல க்ரோத் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. தென் 10வது விஷயம், காலேஜை போய் பாருங்க. சரிங்களா? அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காலேஜஸ் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்க மேக்சிமம் காலேஜஸ் வந்து முடிஞ்ச பட்சம் காலேஜை போய் விசிட் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க, அவங்களோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? அதனால வந்து காலேஜஸ் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், காலேஜஸ் வந்து ஃபேமஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காலேஜ் சூஸ் பண்ணாத, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலேஜஸ் சூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஒரு கம்பாரிசன்ஸ் பண்ணுங்க. காலேஜ் 3 காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க, கம்பாரிசன் பண்ணுங்க, காலேஜஸ் ஸ்டடி பண்ணிக்கோங்க. தென் காலேஜஸ் வந்து நீங்க சூஸ் பண்ற காலேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க ஒரு கன்சல்டேட்டர் எடுத்து வைங்க. நான் என்னென்ன காலேஜஸ்ல நம்ம சூஸ் பண்ண ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கவுன்சிலிங் கோட வச்சு நீங்க எந்தெந்த காலேஜஸ்ல நீங்க குடிக்கிறீங்க, என்னென்ன கோர்ஸ்ல நீங்க எடுக்கிறீங்க எல்லாமே நீங்க டீட்டெயிலா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து நான் சொன்ன இந்த 10 விஷயங்களையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க உங்க காலேஜஸ் நீங்க எந்த காலேஜஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2ல டெஃபினட்டா நீங்க நல்ல பெட்டர் காலேஜஸ் நீங்க எடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? அதனால ரவுண்ட் 1லயே எல்லா காலேஜஸுமே டாப் காலேஜ் எல்லாம் போயிடுச்சு நினைக்காதீங்க. ரவுண்ட் 1லயே உங்களுக்கு வந்து ரெனியர் ஆஃப் ரேங்கிங்ல இருக்கிற காலேஜஸ்ல இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. சிஎஸ் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் தான் இன்னைக்கு காலத்துக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்கிறாங்க. உங்களுக்கு சிஎஸ்சி மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கில்ஸ் அண்ட் எல்லாத்தையும் டெவலப் பண்ண நம்ம கிட்ட தான் இருக்கு தவிர, சரிங்களா, நம்ம எடுக்கிற கோர்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அது கோர்ஸோட வேல்யூ என்ன, ஸ்கோப் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? அதனால வந்து உங்க கோர்ஸ் வந்து கரெக்டான வேலை சூஸ் பண்ணுங்க, கரெக்டான காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் நான் கான்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.